ஒரு வருஷத்துக்கு தங்கத்த வாங்க வேண்டாம். ஆ. ஒரு தியாகத்த பண்ணுங்கன்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? அத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப 5த் லார்ஜஸ்ட்டு, 4த் லார்ஜஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இவர் வந்து மேக் இன் இண்டியாலலாம் படம்லாம் காமிச்சு, ஒரு சிங்கத்த காமிச்சு இங்கேயும் அங்கேயும் பப்ளிசிட்டி பண்ணி ஒரு சிங்கத்த காமிச்சாரே தவிர, இந்தியாவிலேருந்து பெருசா ஒண்ணும் எக்ஸ்போர்ட் ஆகல. நம்ம ஊர்ல பெருசா எக்ஸ்போர்ட்டுன்னு ஆனது வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் தான். சாஃப்ட்வேரை நம்ம மக்கள் பண்ணி வெளிநாட்டுக்கு தயார் பண்ணுறது. அது என்ன துரதிர்ஷ்டம்னா ஏஐனால அந்த ஆர்டர் குறைஞ்சு அந்த அதே லெவல் ரொம்ப ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லாமல் அதே 400 பில்லியன்லேயே நிற்குது. குட்ஸு நம்ம ஊர்லேருந்து இப்போ திருப்பூர்லேருந்து குட்ஸ் எல்லாம் அனுப்புறது குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டாலர் பற்றாக்குறையை க்ரியேட் பண்ணிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வர்றது கம்மியாயிடுச்சு. நம்ம சமைக்கிற எண்ணெயெல்லாம் பாம் ஆயில் இது மாதிரிலாம் கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வருது. பருப்பு கூட வெளிநாட்டிலேருந்து வருது. ஸோ நம்மளுக்கு டாலர் வரல பணம். ஆனால் நீங்கள் டாலரில் கொடுக்க வேண்டியது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பணம்லாம் வெளில போகணுன்னா டாலர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷரில் இருக்குது. இத்தனை நாள் அதை பற்றியே கண்டுக்காமல் இருந்த பிரதமர் இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றணும். அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இல்லை, இந்தியாவில் பணம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து தங்கத்தை வாங்காதீங்க, வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை கொண்டு வராதீங்க, வெளிநாட்டிலேருந்து லக்ஸுரி குட்ஸ் வாங்காதீங்க, வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகாதீங்க, ஃபாரின் ட்ரிப் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபாரின் ட்ரிப் போகாதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணாதீங்க, அதாவது வெளியூரில் போய் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுங்க, நாட்டுக்கு பற்றி கொஞ்சம் யோசிங்க, ஆஃபீஸுக்கு போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ஈவி காராக வாங்குங்க, ஈவி யூஸ் பண்ணுங்கள், டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, சிலிண்டரை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால தங்கத்தை வாங்காதீங்கிறார். கல்யாணத்துக்கு கூட தங்கத்த வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுல அவர் குறிப்பிட்டார் இல்லையா? அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கா? நான் தான் சொன்னபோது ஒன்றுமே மோசமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நிலைமை மோசமாக தான் இருக்குது. நீங்கள் தங்கத்தை கல்யாணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் தங்கத்தை வந்து ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்கணும். நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 5.5% 6% தான் வட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் 18% வட்டி கொடுத்துருக்கீங்க. வட்டியிலேருந்து நீங்கள் டேக்ஸ் கிளைம் பண்ணலைன்னா அம்மையார் ஒரு 10% பிடிக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கையில் 15-16% தான் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரூபா வேல்யூவோ வட்டியும் சேர்த்து அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் பொருளோட வேல்யூ 30% ஏறிடும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். இன்றைக்கி தங்கம் விலை இறங்கினப்புறம் 15,000 ரூபா. ஸோ மக்கள் அவங்களோட பணத்தோட வேல்யூ, பணத்தோட தரனை காப்பாற்றுறதுக்காக தங்கம் வாங்குறாங்களே தவிர நீங்கள் கல்யாணத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் வாங்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ரூபாவோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கரெக்டான வட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வட்டியை கம்மியாக வச்சுருக்கிறீங்க. ஏன் வட்டியை கம்மியாக வச்சுருக்கிறீங்கன்னா, A1 A2 மாதிரி பெரும் முதலாளிகள் கம்மி வட்டியில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறீங்க. அதனால வந்த ப்ராப்ளம் இது. சரி, மோடி சொல்றது இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க. இப்ப தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? 100% தங்கம் வாங்கணும். நீங்கள் தங்கம் வாங்கலைன்னா நீங்கள் தான் ஏமாந்துருவீங்க. இன்னிலேருந்து 5 வருஷம் கழித்து தங்கம் மினிமம் 25,000 இருக்கும். நம்ம ஒரு கிராமுக்கு சொல்றீங்க? ஒரு கிராமுக்கு சொல்கிறேன். ஒரு கிராமுக்கு தங்கம் 25லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே 25லேருந்து 27,000 போயிடும். ரூபா டாலரில் ஏறுதோ இல்லையோ ரூபாவில் ஏறும். 5 வருஷத்தில் மினிமம் 125 ஒரு டாலர் இருக்கும். இன்றைக்கி 95 இருக்கிறது 120லேருந்து 125 இருக்கும். அதுலேயே 30% விழுந்துடும். அதுலேயே 20,000 போயிடும், வேறு 21,000 போயிடும். கோல்டு கொஞ்சம் ஏறினா கூட இங்கே 25,000 போயிடும். இப்போ வந்து வாங்காதீங்கன்னு சொல்றாரு. அதையும் மீறி நாம் வாங்கும்போது ஏதாவது சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் வாய்ப்பு பிரகாசமாக 8 மணிக்கு வந்து சடனாக வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க? பல வாட்டி 8 மணிக்கு வந்து நம்மளுக்கு கட்டத்தை கொடுத்துருக்குறாரு. 8 மணிக்கு ஒரு நைட்டுக்கு வந்துட்டார்னா நம்மளுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.